இந்த எபிசோட நாம இயக்குனர் எஸ்பி சுப்புராமன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற அஞ்சாமை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, திண்டுக்கல் அருகே உள்ள சாதாரண கிராமத்தில் விவசாயியாக வாழ்ந்து வராரு விதாத். இவருக்கு 2 பிள்ளைகள். மனைவி வாணி போஜனம் அழகாக வாழ்க்கை நடத்தி வராரு. இவரது மகன் அரசு பள்ளியில் படித்து மேல்நிலை கல்வியில் மிகச்சிறந்த மதிப்பெண்ணை வாங்குறாரு. அடுத்து மருத்துவராக வேண்டும் என்று ஆசைப்படுறாரு. மத்திய அரசு அப்போது அமல்படுத்தும் மருத்துவக் கல்வி நுழைவுத் தேர்வு விதாத்தின் மகனுக்கு ஒரு தடையாக அமையுது. விதாத் கஷ்டப்பட்டு மகனை கோச்சிங் கிளாஸ் சேர்க்கிறாரு. அதற்கடுத்து என்ன ஆனது? மகனின் கனவை விதாத் நிறைவேற்றினாரா? மருத்துவ கல்வி நுழைவுத் தேர்வு அவங்களை எந்த சிரமத்துக்கு ஆளாக்குது? அந்த இன்னல்களை எதிர்த்து இவர்கள் எவ்வாறு போராடுறாங்க? அவளுக்கு சமூக பொறுப்புள்ள ரகுமான் எவ்வாறு உதவுறாரு? இதான் அந்த படத்தோட மீதி கதை. ஒரு சாதாரண கிராமத்து தந்தையாக விதாத் வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். பிள்ளைகளின் வளர வளர அவர்களின் ஆசைகளுக்காக தங்களை ஓடாய் தேய்த்தி வழுத்தி உழைக்கும் ஒவ்வொரு தந்தையும் அப்படியே கண்முன் நிறுத்துகிறாரு. அவர் நடிப்புக்கு சற்றும் குறைவில்லா நடிப்பு தந்திருக்கிறாங்க வாணி போஜன். மனைவியாக, தாயாக, கிராமத்து பெண்ணாக மிரட்டலான நடிப்பை தந்திருக்கிறாங்க வாணி போஜன். மகனாக நடித்துள்ள கிருத்திக் மோகன் நடிப்பு அபாரம்னு சொல்லலாம். ஒளிப்பதிவு கார்த்திக் அவரது பணியை சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறாரு. ராகவ பிரசாத்தின் பின்னணி இசை படத்திற்கு கூடுதல் பலன்னு சொல்லலாம். நம் தமிழக மாணவர்கள் நீட் தேர்வு காரணமாக பட்ட இன்னல்களையும் இந்த நீட் தேர்வை வைத்து கோச்சிங் சென்டர் மையங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்பதை அப்பட்டமாக அதே சமயம் மிகவும் யதார்த்தமாக காட்டியிருக்கிறார் இயக்குனர். படத்தின் முதல் பாதியை மிகவும் நல்ல காட்சிகளையும் உணர்ச்சி பூர்வமான காட்சிகளையும் வைத்து ஆர்வமாக கதையை எடுத்து சொல்கிறாரு. ஆனால் இந்த சுவாரஸ்யம் 2ஆம் பாதியில் இல்லாத வருத்தமாக இருக்குது. 2ஆம் பாதியின் திரைக்கதையில் கூடுதல் கவனம் செலுத்தியிருந்தால் படம் இன்னும் ரசிக்கப்பட்டிருக்கும். தமிழக மாணவர்கள் நீட் தேர்வின் பிரச்சனையும் இதனால் எவ்வளவு உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்வுபூர்வமாக இயக்கிய இயக்குனருக்கு பாராட்டுக்கள் சொல்லலாம்.